நல்லது. இந்த வேலையிலே நாங்கள் இன்னும் ஒரு குடும்பத்திற்கு உதவும்படியாக முன்வந்திருக்கிற அருமையான ஆதரவு மையத்தினுடைய ஸ்தாபகர் விமலநாதன் அவர்களுக்கும் அதே போன்று சபேசன் ஜெயக்குமார் குடும்பத்திற்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதரி வாணி சிறினுடைய இந்த குடும்பத்திற்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிற இந்த குடும்பத்துக்கு உதவித்தொகையாக ரூபாய் 5000 வழங்கிய சபேசன் ஜெயக்குமாருக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இலங்கையிலிருந்து மலைநாட்டு பகுதியிலே விசேஷமாக இந்த நாளிலே ஆளுநர் மையத்திற்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல ஆளுநர் மையத்தின் ஸ்தாபகர் அத்தோடு இந்த நாளிலே விசேஷமாக சிவசத்யாவுடைய குடும்பத்திற்கு உதவி பணமாக 5000 ரூபாய் உதவி செய்த சபேசன் ஜெயக்குமார் குடும்பத்துக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துள்ளோம். குறிப்பாக இந்த குடும்பத்திற்கு உதவித்தொகையாக கொடுக்கிற அந்த பணத்திற்காக ஆளுநர் மையத்துக்காகவும் சபேசன் ஜெயக்குமார் குடும்பத்திற்காகவும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிவசத்யாவுடைய குடும்பத்துக்கு இந்த உதவியை நாங்கள் இந்த நாளிலே பெற்றுக்கொள்கிறோம். எனது பெயர் சிவசக்தியா. இந்த கஷ்டமான சூழ்நிலையும் இந்த காசு எங்களுக்கு உதவியாக இருந்தது. உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி. அல்லது சகோதரி பரமேஸ் அவர்களுக்கு இந்த நாட்களிலே சபேசன் ஜெயக்குமார் மூலம் 5000 ரூபாய் உதவியை செய்தபடினாலே நாங்கள் சபேசன் ஜெயக்குமார் அவர்களுக்கும் ஆளுநர் மையத்தின் ஸ்தாபகர் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சூழ்நிலையிலே மலையகத்திலே ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கிற சகோதரிக்கு இந்த குடும்பத்துக்கு ரூபாய் 5000 கொடுத்து உதவிகளுக்காக நன்றி. என் பேர் பரமேஸ்வரி. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த காலகட்டத்தில் இந்த 5000 ரூபாய் நம்மளுக்கு பெரிய ஒரு உதவியாக கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்கிறோம். நன்றிகளை தெரிவித்துக் இந்த தாய் மலையகத்திலே கணவன் இழந்து தன்னுடைய 2 பிள்ளைகளோடு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை கொண்டிருக்கிற இவர்களுக்கு உதவி தொகையாக ரூபாய் 5000 ரூபாவை கணவன் இல்லாமல் 2 பிள்ளைகளும் கஷ்டப்பட்டு நான் வளர்க்கிறேன். இந்த கஷ்டம் மத்தியிலும் எனக்கு இந்த சிறிய கிஃப்டாக கிடைத்ததுக்கு மிக நன்றியை தெரிவித்துக்கிறேன்.